வணக்கம். பிஎட் பரீட்சைக்கு தயாராகிட்டு இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் ஒரு கேள்வி. அளவீடு, மதிப்பீடு, கணிப்பீடு இந்த 3 வார்த்தைகளும் உங்கள குழப்புதா? கவலைப்படாதீங்க. பரீட்சைக்கு முன்னாடி இந்த 3 முக்கியமான விஷயங்களையும் ரொம்ப சிம்பிளா தெளிவா புரிஞ்சுக்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் இது 3க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இது ஒன்னோட ஒன்னு சம்பந்தப்பட்டது தான். ஆனா ஒவ்வொன்னுக்கும் ஒரு தனி அர்த்தம் இருக்கு. உங்க பரீட்சையில இத பத்தி கேட்டா நீங்க தெளிவா பதில் எழுதணும் இல்லையா? அதுக்கு தான் இந்த முழு விளக்கம். முதல்ல அளவீடு, அதாவது மெஷர்மெண்ட். ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா ஒரு விஷயத்துக்கு நம்பர் கொடுக்கறது, அவ்வளவுதான். உதாரணமா ஒரு மாணவர் பரீட்சையில 100க்கு 75 மார்க் வாங்குறாருன்னா அந்த 75ங்கிறது ஒரு அளவீடு, ஜஸ்ட் அ நம்பர். அடுத்தது மதிப்பீடு, அதாவது இவால்யூவேஷன். நாம அளவீடு செஞ்சு எடுத்தோமே ஒரு நம்பர், அந்த 75, அந்த நம்பருக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கறது தான் மதிப்பீடு. அந்த 75 மார்க் நல்லதா, போதுமானதா, இல்ல இன்னும் நல்லா பண்ணிருக்கலாமா அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது. கடைசியா கணிப்பீடு, அசஸ்மெண்ட். இது வெறும் மார்க் போடுறதோ ஜட்ஜ் பண்றதோ கிடையாது. இது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. மாணவர்கள் கூடவே இருந்து அவங்க எப்படி கத்துக்கிறாங்க, அவங்களோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வழிகாட்டுறது. சரி, இப்போ ஒவ்வொன்றையும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. சரி வாங்க, நம்மளோட முதல் படி அளவீடு. இங்கதான் எண்கள் முதல்ல நம்ம கதைக்குள்ள வருது. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அளவீடுல 4 வெவ்வேறு முறைகள் இருக்கு. முதல்ல பெயர் அளவு. இது அடையாளத்துக்கு கொடுக்கிற நம்பர். கிரிக்கெட் வீரரோட ஜெர்சி நம்பர் மாதிரி. நம்பர் 10 நம்பர் 7 விட பெருசுன்னு அர்த்தம் இல்லையா? அடுத்து தரவரிசை. இது ரேங்க் கொடுக்கறது. முதல் ரேங்க், 2வது ரேங்க்னு. அடுத்து ஆயிடை. இதுக்கு வெப்பநிலை ஒரு நல்ல உதாரணம். 0 டிகிரி செல்சியஸ்னா குளிர் இல்லைன்னு அர்த்தம் இல்லையே, அதுவே ஒரு அளவுதான். கடைசியா விகித அளவீடு. இதுல 0க்கு ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம் உண்டு. உயரம், எடை மாதிரி. சரி, மார்க் கிடைச்சிருச்சு. அதை எப்படி ஒப்பிடுறது? 2 வழி இருக்கு. ஒன்னு நியமம் சார் அளவீடு. இதுல ஒரு மாணவரோட மார்க்க மத்த மாணவர்களோட ஒப்பிட்டு பார்ப்போம். கிளாஸ்ல யார் ஃபர்ஸ்ட் ரேங்க்னு சொல்ற மாதிரி. இன்னொன்னு நியதி சார் அளவீடு. இதுல பாஸ் மார்க் 40னா நீங்க 40 எடுத்தா பாஸ். மத்தவங்க 90 எடுத்தாலும் சரி, 20 எடுத்தாலும் சரி, அத பத்தி கவலை இல்ல. அந்த தரத்தை நீங்க அடைஞ்சிட்டீங்களா இல்லையாங்கிறது தான் முக்கியம். ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, எந்த அளவீடும் 100% சரியா இருக்காது. சின்ன சின்ன பிழைகள் வர வாய்ப்பு இருக்கு. சில சமயம் அளவிடுபவர், அதாவது டீச்சர், ஒரு சின்ன தவறு செய்யலாம். சில சமயம் நம்ம பயன்படுத்துற கேள்வித்தாள் மாதிரி கருவிகள்ல பிரச்சனை இருக்கலாம். இல்லன்னா ஒரு மாணவரோட மொத்த அறிவையும் ஒரே ஒரு பரீட்சையில அளவிட முயற்சி பண்றதே ஒரு சவாலான விஷயம் தானே. அதனால பிழைகள் வரலாம். சரி, நம்பர்ஸ் கிடைச்சிருச்சு. அடுத்த கட்டத்துக்கு போவோம். அந்த நம்பர்ஸ்க்கு எப்படி அர்த்தம் கொடுக்கறது? அதுதான் மதிப்பீடு. இங்க பாருங்க, 100க்கு 75. இது வெறும் ஒரு எண், ஒரு தகவல், அவ்வளவுதான். இதுதான் தூய்மையான அளவீடு. இத வச்சு இது நல்லதா கெட்டதான்னு எதுவும் சொல்ல முடியுமா? முடியாது. ஆனா இப்போ பாருங்க, இது ஒரு நல்ல மதிப்பெண் அப்படின்னு சொன்ன உடனே அந்த 75ங்கிற எண்ணுக்கு நாம ஒரு மதிப்பு தீர்ப்ப கொடுத்துட்டோம். இதுதாங்க மதிப்பீடு. அந்த நம்பருக்கு ஒரு அர்த்தத்தையும் மதிப்பையும் கொடுக்கறது. வருங்கால ஆசிரியரா நீங்க இதை நல்லா புரிஞ்சுக்கணும். மதிப்பீடுனா வெறும் மார்க் போட்டுட்டு போறதில்ல. மாணவரோட முன்னேற்றம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க, அடுத்த பாடத்தை எப்படி நடத்தலான்னு திட்டமிட, நம்ம கற்பித்தல் முறையை இன்னும் எப்படி சிறப்பாக்கலான்னு யோசிக்க, ஏன் பெற்றோர்கிட்ட மாணவரோட நிலைய விளக்க, எல்லாத்துக்கும் மதிப்பீடு தான் அடிப்படை. மதிப்பீடுல 2 முக்கிய வகை இருக்கு. ஒன்னு உருவாக்கும் மதிப்பீடு, அதாவது ஃபார்மேட்டிவ் இவாலுவேஷன். இது பாடம் நடத்திட்டு இருக்கும்போதே சின்ன சின்ன டெஸ்ட் வச்சு மாணவர்களுக்கு புரியுதான்னு பார்க்கறது. கற்றல அப்பவே சரி செய்ய இது உதவும். 2வது தொகுப்பு மதிப்பீடு, அதாவது சம்மட்டிவ் இவாலுவேஷன். இது ஒரு செமஸ்டர் அல்லது வருஷத்தோட கடைசியில வைக்கிற ஃபைனல் எக்ஸாம் மாதிரி. மொத்தமா என்ன கத்துக்கிட்டாங்கன்னு மதிப்பிடுறது. இது மட்டும் இல்லாம, ஒரு கோர்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மாணவரோட திறனை அளக்க தகுதி நிலைக்காண் மதிப்பீடும் இருக்கு. அதே போல ஒரு மாணவருக்கு ஒரு பாடத்துல ஏன் சிரமம் இருக்குன்னு ஆழமா ஆராய ஆய்ந்தறி மதிப்பீடும் இருக்கு. இது ரெண்டுமே சரியான நேரத்துல சரியான உதவியை செய்ய ரொம்ப முக்கியம். சரி, அளவீடு பார்த்தோம், மதிப்பீடு பார்த்தோம். இப்ப நாம இந்த 3லேயே ரொம்ப முக்கியமான மாணவர்களை மையமா வச்சிருக்கிற ஒரு விஷயத்துக்கு வரோம். அதுதான் கணிப்பீடு. கணிப்பீடு, அதாவது அசஸ்மெண்ட். இந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன தெரியுமா? அருகில் அமர்வது, டு சிட் பிசைட். இது எவ்வளவு அழகான விஷயம் பாருங்க. ஒரு ஆசிரியரா மாணவர்களுக்கு முன்னாடி நின்னு அவங்கள ஜட்ஜ் பண்ணாம அவங்க பக்கத்துல உட்கார்ந்து அவங்களுக்கு வழிகாட்டுறது தான் உண்மையான கணிப்பீடு. அதனால கணிப்பீடோட நோக்கம் வெறும் மார்க்ஸ் மட்டும் இல்ல,
மாணவர்களோட தேர்ச்சியை மேம்படுத்துறது, அவங்களுக்கே அவங்களோட திறமைய புரிய வைக்கிறது, அவங்க தன்னம்பிக்கையை வளர்க்கிறது, ஏன் எழுத்துத் தேர்வுக்கு அப்பாற்பட்ட திறன்களான படைப்பாற்றல், டீம் ஒர்க் இதை எல்லாத்தையும் வளர்க்கறது தான் அதோட இலக்கு. அப்போ கணிப்பீடு செய்ய பரீட்சை மட்டும்தான் வழியா? இல்லவே இல்ல. மாணவர்களுக்கு கொடுக்கிற அசைன்மெண்ட்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், அவங்க பங்கெடுக்கிற விவாதங்கள், குழுச் செயல்பாடுகள், ஏன் ஒரு ஃபீல்ட் ட்ரிப் கூட ஒரு சிறந்த கணிப்பீட்டு கருவிதான். இது அவங்களோட பலதரப்பட்ட திறமைகளை வெளிக்கொண்டு வர உதவும். ஓகே, இப்ப இந்த 3 விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம். அளவீடு, மதிப்பீடு, கணிப்பீடு. இது 3ம் எப்படி சேர்ந்து ஒரு முழுமையான கல்வி அமைப்பை உருவாக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ஒரு ஒப்பீட்டை மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அளவீடுங்கிறது ஒரு குழந்தையோட உயரத்தை அளக்கிற டேப் மாதிரி. மதிப்பீடுங்கிறது அந்த உயரம் அவங்க வயசுக்கு சரியா இருக்கான்னு சொல்லுது. ஆனா கணிப்பீடு அதுதான் ரொம்ப முக்கியம். குழந்தை நல்ல ஆரோக்கியமா வளர நாம என்ன செய்யணும்னு கூட இருந்து வழிகாட்டுறது. ஆக மொத்தம் இதோட சுருக்கம் இதுதான். பரீட்சைக்கு ரொம்ப முக்கியம். கவனிங்க. படி 1 அளவீடு. இது நமக்கு தகவல்களை, அதாவது டேட்டாவை கொடுக்குது. படி 2 மதிப்பீடு. இது அந்த தகவலுக்கு ஒரு தீர்ப்ப, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குது. படி 3 கணிப்பீடு. இது அந்த தீர்ப்பை வச்சுக்கிட்டு மாணவரோட வளர்ச்சிக்கு வழிகாட்டுது. டேட்டா, ஜட்ஜ்மெண்ட், கைடன்ஸ் இதுதான் அந்த 3 படிகள். சரி, இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்காக ஒரு கேள்வி. வருங்காலத்துல ஒரு ஆசிரியரா உங்க மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஆதரவான வகுப்பறையை உருவாக்க இந்த அளவீடு, மதிப்பீடு, கணிப்பீடுங்கிற 3 தூண்களையும் நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்கன்னு இதை பத்தி யோசிச்சு பாருங்க. உங்க பரீட்சைகள்ல நீங்க வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.